Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் என்ன அப்படின்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவேற்காடு தான். இந்த திருவேற்காடு கோவிலை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. ஒரு குழந்தையை கேட்டால் கூட திருவேற்காடு கோவிலை பற்றி சொல்லும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நம்மளுடைய திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன். இந்த அம்மனை நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பாள். இவ ஸ்வயம்பு. இந்த அம்மனினுடைய முகம் 2 கோரப்பற்கள் நீட்டிகிட்ருக்கும். அந்த கோரப்பற்கள் நீட்டியிருந்தாலும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய தேவி கருமாரி அம்மன். எப்பொழுதுமே ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய விமானம், அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி தான். இங்கே தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் அப்படின்னு பேர். ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேல மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விமானம் தங்க விமானம். இந்த ஊருக்கு புராண பெயர் வேலங்காடு தான். அதுக்கப்புறம் அது திருவேற்காடாக மாறியது. கருமாரி அம்மனுக்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக சிவன் கோவிலில் தான் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனால் இங்கே கருமாரி அம்மனுக்கு அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக செய்யப்படுகிறது. அடுத்தது இப்போ இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விமர்சையாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு திருவிழா எடுக்கப்படுது. பொதுவாக ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக திருவிழாக்கள் எல்லாமே செய்கிறாங்க. இங்கே பூப்பல்லக்கு ரொம்ப விசேஷம். இங்கே ஒரு மரசிலை அம்மனும் இருக்காங்க. இந்த மரசிலை அம்மன் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு ரொம்ப வீடு வாங்கணும், இல்லை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னா வீட்டில் இந்த மரசிலை அம்மனுக்கு பூட்டு வாங்கி பூட்டி சாவி அங்கே போடுறது ஒரு பிரார்த்தனையாகவே வைத்திருக்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய பிரார்த்தனை நிச்சயமாக இங்கே திருமணம் நடக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இந்த திருவேற்காடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி அந்த அம்பாள் அக்னி கிரீடத்துடன் இந்த தேவி கருமாரி அம்மனை நாம் பார்க்கலாம். ஸோ மூல கர்ப்பகிரகத்தில் ஒரு 2 தேவிகளினுடைய உருவச்சிலைகள் அங்கே இருக்கும். அதில் இந்த 2 உருவ சிலைகளுமே ஒரு சிரித்த முகத்துடன் நம்ம பக்தர்களை அப்படியே ஒரு அம்மா கட்டி தழுவினால் எப்படி ஒரு கருணையோடு இருப்பாங்களோ அப்படி அந்த கருணையோடு நம்ம அந்த தேவியை நம்ம பார்க்கலாம். எப்போதுமே அவளுக்கு ஒரு வெள்ளி கவசமோ இல்லை பூவினால் அவளுக்கு அலங்காரங்களோ இப்படி தான் நம்ம அம்பாளை எப்பொழுதுமே நம்ம பார்க்கலாம். அபிஷேக சமயத்தில் தான் அவளுடைய அந்த திருமேனியை அந்த பால் அபிஷேகம் செய்யும் பொழுதும் பன்னீர் அபிஷேகம் செய்யும் பொழுதும் நம்ம கண்குளிர திருமேனியை நம்ம சேவிக்கலாம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிராகாரத்தில் உற்சவ அம்பாள் இருக்கா. அவள் எப்பொழுதுமே ஊஞ்சலில் காட்சி கொடுக்குறா. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பால பிரத்யங்கரா சன்னதி, இவளுக்கு அமாவாசையில் மிளகாய் யாகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ கோவில் திருப்பணி நடக்கிறதுனால சில சன்னதிகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சன்னதிகள் எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே எல்லாமே அந்தந்த இடத்துல இருந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இப்போது கும்பாபிஷேகத்தில் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால, கோவில் திருப்பணி நடக்கிறதுனால சன்னதிகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இந்த ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது. ஸோ வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு ஒரு 108 சுமங்கலிகளை வைத்து விளக்கு பூஜை இங்கே ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த அர்த்த ஜாம பூஜை. அங்கே இந்த மிளகு சாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. நம்ம அம்பாளுக்கு கொண்டு போய் பன்னீர், அபிஷேகத்திற்கு உண்டான பொருள் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஒரு 9 வாரம் வெள்ளிக்கிழமையில்
அந்த அம்பாள்கிட்ட போய் உட்காந்து அந்த 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளோ, தொழிலா கடனா, உங்களுக்கு என்னவோ அங்கே உட்காந்து அந்த 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா 9 வாரம் முடியறதுக்குள்ளே உங்கள் எல்லா பிரச்சனைகளும் அந்த அம்மன் தீர்த்து கொடுத்துருவா அப்படிங்கிறது அங்கே நிதர்சனமாக பக்தர்கள் போய் பார்த்து வேண்டிக்கிட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஸோ நீங்களும் இந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்கோங்க. 9 மணிக்கு வெள்ளிக்கிழமையில் 9 வாரம் விடாத நீங்கள் போயிட்டு சாமிகிட்ட உட்காந்து மனசில் இருக்கிறத அவள்கிட்ட சொல்லுங்கள். அவள்கிட்ட பேசினீங்கனாலே போகிறோம், அந்த உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தேவி கருமாரி அம்மன் ஆலயம் ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது உங்களால், மற்ற வெள்ளிக்கிழமைனால போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை போகலாம், உங்களுக்கு எப்போ முடிஞ்சதோ நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கோவில், அதுவும் அங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த புத்தில் இருந்து தான் அந்த அம்பாள் வந்ததாகவும் புராணங்கள் சொல்லுது. அதனால் இந்த புத்துக்கும் சென்று நம்ம அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அங்கே பால் ஊற்றி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கலாம். எப்பொழுதுமே அம்மன் இருக்கிற இடத்துல பெருமாளும் இருப்பார். ஸோ பெருமாள் தன்னுடைய சகோதரியை விட்டு கொடுப்பாரா? அதனால் இங்கேயுமே திருவேற்காட்டில் பார்த்திங்கன்னா பெருமாள் நவகிரகங்களை பார்த்தது போல் இங்கே காட்சி கொடுக்கிறார். ஸோ பக்தர்கள் வர்றவங்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கும் அங்கே பெருமாள் அம்மனினுடைய கட்டளையின் பேரில் அங்கே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப வித்தியாசமான விநாயகர் இவர். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தினமும் இங்கே மாலையில் பிரதோஷ காலத்தில், அதாவது 4:30 to 6 இருக்கு இல்லையா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா விசேஷமான குங்கும அர்ச்சனை இங்கே பண்ணுறாங்க. இந்த குங்கும அர்ச்சனையில் பக்தர்கள் கலந்து கொண்டால் திருமண தடை விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு திருமண தடை இருந்தால் சாயங்காலம் அந்த குங்கும அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு எங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. என்ன குறையோ, ஏன்னா மனிதர்கள் அப்படின்னாலே குறைதான், குறையில்லாத மனிதனே கிடையாது. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நம்ம உட்காந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை இறைவனிடத்தில் சொல்லுவது தான். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்கள் எல்லாமே ஒரு குதூகலத்தோடு கொண்டாடக்கூடியது. அதுவும் அவளுக்கு கூழ் வார்த்தல், அப்புறம் வேப்பிலை கட்டுதல், இது எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் தான். ஸோ அவள் இருக்கக்கூடிய இடங்களில் அவளுக்கு பிடித்தமான விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது கேட்ட வரத்தை உடனே அள்ளி தருவது தான் கருமாரியினுடைய ஒரு குணமே. ஸோ தேவி கருமாரி அம்மன் இங்கே திருவேற்காட்டில் அருள் பாலித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்கிறாள். எப்பொழுதுமே நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்பிக்கை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்பினவங்களை கைவிடுவதில்லை தெய்வம். ஸோ இங்கேயுமே இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது, அதை பதிவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அற்புதங்களும் நிறைய நமக்கு சூட்சுமமான விஷயங்களும் இந்த மாதிரியான ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் அம்மனினுடைய பெருமைகளை சொல்லணுன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு திருவேற்காடு தேவி கருமாரி அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் தேவி கருமாரி அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் போங்க. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இரவு அர்த்தஜாம பூஜையில் 9 மணிக்கே சென்று அந்த மிளகு சாதம் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு உங்கள் மனக்குறைகள் எல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக திருமண தடை விலகும். அதுவும் அது ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் திருமண தடை விலகுவதற்கு. வருடத்தில் அதுவும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே இந்த ராகு கேத்துக்குள்ள கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு சர்ப்ப பூமியில் சென்று இறைவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம திருவேற்காடு அம்மனினுடைய பெருமைகளை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.